ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு ரயில் நிலையத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிரண். வணக்கம் கிரண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உள்ள 12 மாதங்களிலும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதில் முக்கிய விழாவான பௌர்ணமி நாட்களில் பல்வேறு மாவட்டம் அதே போன்று பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். இந்நிலையில் ஆனி மாத பௌர்ணமி நேற்று அதிகாலை 2:33 மணிக்கு தொடங்கி இன்று அதிகாலை 3:08 மணிக்கு முடிவடைகிறது. இதனையடுத்து ஆனி மாத பௌர்ணமி கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து நேற்று இரவு முதல் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் அதே போன்று சிறப்பு ரயில்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இயக்கப்படுகிறது. விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் விடியற் காலை முதல் குவிந்து வருகின்றனர். ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டமாக காணப்பட்ட நிலையில் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி வரை செல்லும் பயணிகள் ரயில் மற்றும் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வழியாக திருப்பதி செல்லும் பயணிகள் ரயில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. ஆனி மாத பௌர்ணமி கிரிவலம் முடித்து ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஏராளமான பயணிகள் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறினர். மேலும் தண்டவாளத்தின் வலது புறத்தில் அதாவது நடைமேடையில் எதிர் திசையின் காத்திருந்த பயணிகள் ஆபத்தை உணராமல் ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. குறிப்பாக ரயில் புறப்பட்டு சென்றும் ஏராளமான பக்தர்கள் அடுத்து வரும் ரயிலுக்காக காத்திருக்கும் சூழலானது தற்போது நிலவி வருகிறது. மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. எனவே தமிழக அரசு இதன் மீது உரிய கவனம் மேற்கொண்டு இது போன்ற விழா காலங்களில் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதியை ஏற்படுத்தி தரும் வகையில் கூடுதல் ரயில்கள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே திருவண்ணாமலை பக்தர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.